நேரத்துல கூட சுருக்கமாய் ஒரு தியானத்தை செய்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போக போறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அது மிகுந்த நமக்கு கொடுத்ததான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், இயேசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம் தேசத்தை ஆளுகிறவர்களாக, இந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர்களாக, இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நம்முடைய கைகளில் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஏசப்பா நாட்கள்ல, ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கும்போது நீங்க தொடர்ச்சியாய் ஏசப்பாவுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல அந்த 31ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று ஏசப்பா சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். இப்ப இந்த மாலை நேரத்துல நாம தேவனுடைய விசுவாசிகளா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா, இல்லாட்டி ஏசப்பாவுடைய சீஷர்களா? ரெண்டுல நம்ம யாரு? ஏசப்பாவுடைய சீஷர்களா இல்லாட்டி ஏசப்பாவுடைய விசுவாசிகளா? இப்ப இது ரெண்டு பேரும் நீங்க எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நீங்க பார்க்க முடியும். ஒரு விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவன், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, விசுவாசிகள்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா சீஷர்கள் என்ற ஒரு நாமமும் இருக்கிறது. தேவனை பின்தொடர்ந்தவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் சீஷர்கள். ஏசப்பா கூட 12 சீஷர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம விசுவாசிகளா சீஷர்களா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு 5 வேறுபாடுகளை மாத்திரம் நம்ம இந்த மாலை வேளையில பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போவோம். என்னன்னா, விசுவாசி என்பவன் எந்த நேரத்துல பிரச்சனை வருதோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணுவான்? தேவனை நோக்கி பார்ப்பான். விசுவாசிக்கிறவன் அவன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, அவன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது மாத்திரம் ஏசப்பாவை நோக்கி பார்ப்பான். ஆனா சீஷன் என்பவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவனா இருப்பான். அவன் அது போராட்டமா இருக்கலாம், ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசி என்பவன் அவன் தேவனை தேடுறது எப்ப மட்டும்தான்? பிரச்சனைகள் போராட்டங்கள் வர்றப்ப மட்டும்தான். ஆனா சீஷன் அப்படி கிடையாது. சந்தோஷனாலும் ஜெபிப்பான், துக்கனாலும் ஜெபிப்பான். ஆண்டவர் அவனை கைவிட்ட சூழ்நிலை அப்படின்னு நினைத்தாலும் அவன் ஜெபிப்பான். ஆண்டவர் அவன் கூட இருந்து அவனை தாங்கி வழி நடத்துகிறார் என்றாலும் அவன் ஜெபிப்பான். அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடியவன் தான் சீஷன். அல்லேலூயா. அதே போல ஒரு விசுவாசி என்பவன் இந்த உலகத்தின் காரியங்களை அதிகமாய் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பான். விசுவாசி என்பவன், ஆண்டவரை எனக்கு இந்த காரியம், இந்த உலகத்துல உள்ள இடத்தை தாங்க, எனக்கு வீடை கட்டி கொடுங்க,
இல்லாட்டி இந்த காரியங்கள், அதுக்கான அது ஜபிக்க கூடாதுன்னு சொல்லல. அவங்களுடைய ஜபங்கள் எல்லாமே இந்த உலகம் சார்ந்ததாகவே இருக்கும். விசுவாசிகளுடைய ஜபம் எல்லாமே ஏசப்பாவை ஒரு தேவைக்காக மாத்திரமே, இந்த உலகத்தின் தேவையை தீர்க்கிறவராய் மாத்திரமே. எனக்கு படிப்புல என்னை ஆசீர்வதிங்க, இல்லாட்டி வேலையை தாங்க, இல்லாட்டி திருமணம் ஆகணும். இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே ஏசப்பாவிடத்துல இந்த உலகத்தை காரியங்களை, ஏசப்பா எனக்கு பணத்தை கொடுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, இப்படி உலகத்தின் காரியங்களுக்கு மாத்திரம் ஏசப்பாவை தேடுவது. இதை செய்யாமல் அவர் போக போவது கிடையாது, கண்டிப்பா இவர் செய்யதான் போகிறார். அல்லேலூயா. ஆனா சீஷன் என்பவன் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, இந்த உலகத்தின் ஜீவனை அல்ல, நித்திய ஜீவனை எதிர்பார்க்கிறவனாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கா இயேசு எப்போ வருவார்? இயேசு எனக்கு அவர் மூலமா எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கு, எனக்கு நித்திய ஜீவன் அவராலே வந்தது என்று விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். அப்ப பல நேரங்கள்ல நம்ம சீஷனா இருக்கிறோமா இல்லாட்டி விசுவாசியா இருக்கிறோமா என்று நம்ம சோதித்து பார்க்கணும். அதனால இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்க ஜெபிக்க வேணும்னு நான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம என்ன ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் என்ன பண்ணுங்க, நீங்க தேடுங்க. மத்தேயு 6:33 வாசிக்கிறேன். மற்றது எல்லாம் என்ன பண்ணப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அடுத்து விசுவாசி, மூன்றாவது காரியம், விசுவாசி என்பவன் இயேசுவை அவன் என்ன பண்ணிக்கொள்கிறான், இயேசுவை தன் உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறவனாய் மாத்திரமே காணப்படுகிறான். ஆண்டவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிக்கிறார், விசுவாசிகளாய் சொல்லப்படுறாங்க. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளுகிறவன் விசுவாசி. ஆனா இயேசு கிறிஸ்துவை மற்ற இடத்துல கொடுக்கிறான் பாரு, அவன் சீஷன். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறவன் விசுவாசி. இயேசுவை 4 பேர்கிட்ட எடுத்து கொடுக்கிறாங்க, சுவிசேஷம், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறான் பாருங்க, அவன் தான் சீஷன். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசுவை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா இல்லாட்டி இயேசுவை பிறருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏசப்பாவை நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம்? இல்லாட்டி ஏசப்பா என்ன கிடைச்சிட்டார், இனிமேல் என் வாழ்க்கையில எல்லாம் அவரே பார்த்துக் கொள்வார், அந்த நம்பிக்கையோடு மாத்திரம் ஓடிக்கொண்டிருப்போமா? இல்லாட்டி கோடான கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. அப்ப என்னை சந்தித்த தேவன், நான் பெற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும், பிறருக்கும் நான் என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதுதான் சீஷன். அல்லேலூயா. அப்ப விசுவாசியும் சபைக்கு தான் வர்றாங்க, சீஷனும் என்ன பண்றாங்க, சபைக்கு தான் வராங்க. ஆனால் அவர்கள் இயேசுவோடு அவங்க இருக்கக்கூடியதான இந்த உறவே அவங்களை என்ன பண்ணுது, பிரித்து காட்டுகிறது. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம் என்ன சொன்னேன், அவர்கள் பிரச்சனைக்கு மாத்திரமே தேவனை அணுகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனால் சீஷனோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடியவன், தேசத்துக்காக, பட்டணத்திற்காக, சந்தோஷமோ துக்கமோ எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அடுத்து 2வது காரியம், இந்த உலகத்தின் நாட்டங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், வீடு, பொருள், தங்கம், இந்த பொருளுக்காகவே தேவனை தேடுகிறதான ஒரு மனிதனாய், அதுக்கு மாத்திரம் இயேசுவை பின்னாடி போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனா சீஷன் எப்படி, நித்திய ஜீவனை நோக்கினதான ஒரு ஓட்டம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் இயேசுவை தேடல, நித்திய ஜீவனை பெறக்கூடியவர் என்கிறதுக்கு உண்டான ஒரு நோக்கம். 3வது காரியம் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை பெற்றவனாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவனாக மாத்திரம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சீஷன் என்பவன், நான் பெற்ற இயேசுவை, நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணுவேன், பலருக்கு நான் அறிவிப்பேன், பலருக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்து 4வது காரியம், விசுவாசி என்பவன் சிலுவையை நோக்கி பார்க்கிறவன். அல்லேலூயா. விசுவாசி என்ன பண்ணுவான், சிலுவையை நோக்கி பார்ப்பான்.
சிலுவையை மாத்திரம் பார்த்து கொண்டு, சீஷன் என்பவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லுவான். அல்லேலூயா. அப்ப சிலுவையை நோக்கி பார்க்கிறதற்கும் சிலுவையை எடுத்து நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சிலுவையை நோக்கி பார்க்கிறது என்ன? ஏசப்பா எனக்கு சிலுவையில எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை வைத்தாரோ அதெல்லாம் சிலுவையை பார்க்கும் போது அந்த தைரியம் கிடைக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? பங்குடையவர்களாய் மாறுகிறோம். ஆனா சீஷன் என்பவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஏசப்பாவுக்கு பின்னாடியே போற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப நம்ம சிலுவையை பார்க்கிறவர்களாய் மாத்திரம் இருக்க போறோமா, இல்ல சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க போறோமா? சிலுவையை பார்க்கிறவர்கள்னா அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போனா ஏசப்பா சிலுவையில் என்னென்ன பாடுகள் பட்டாரோ, என்னென்ன அவமானங்கள் பட்டாரோ, என்னென்ன காரியங்கள்லாம் அவருக்கு வேதனைகளாய் காணப்பட்டதோ அந்த பாதையில நீங்களும் நடந்து போறீங்க. அப்ப அதுதான் சீஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், விசுவாசி தேவனுக்காக அவன் எந்நேரமும் அவன் ஆயத்தமா இருக்க மாட்டான். விசுவாசி என்ன பண்ணுவான்? தன்னுடைய வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏசப்பா போதும், ஒரு வாரத்துல ஒரு நாள் நான் தேவன் மேல நம்பிக்கை வைத்துக்கிறேன், உண்மையா அவரை விசுவாசிக்கிறேன், அது எனக்கு போதும் என்று சொல்லி திருப்தி அடையக்கூடியதான ஒரு மனநிலை. ஏசப்பா எனக்கு போதும். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? என்னைய என்னுடைய ஜீவனை மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அப்ப என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றான்? ஏசப்பா என்னை காப்பாத்திட்டார், அது போதும். லிவிங் a saved life. என்னைய பாதுகாத்துட்டார். என்னைய அவர் சிலுவையின் மூலமாக நான் அழிந்து போக வேண்டியதான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஏசப்பா என்ன பண்ணிட்டார்? என்னைய தூக்கி எடுத்துட்டார் என்ற ஒரு திருப்தியோடு என்ன பண்ணி கொண்டிருப்பான்? வாழ்ந்து கொண்டே இருப்பான். அதுதான் விசுவாசியினுடைய ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஆனா சீஷனுடைய வாழ்க்கை திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் என்னை ஒரு முறை ரட்சித்துட்டார் என்று சொல்லி, என்னை தூக்கி எடுத்துட்டாருன்னு சொல்லி அதை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று தொடர்ந்து எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எப்பயும் அவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசி என்ன பண்றான்? விசுவாசி ஒரு இடத்துல முடங்கி போயிடுறான். எல்லாம் நடந்து முடிந்ததை போல முடங்கி போயிடுறான். எனக்கு ஆண்டவர் எல்லாம் செய்துட்டார், என்னை தூக்கி எடுத்துட்டார், என் பாவங்களை கழுவிட்டார், என் சாபங்களை நீக்கிட்டார், நான் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு திருப்தியோடு, ஒரு மன திருப்தியோடு அவன் இருக்கிறான். ஆனா சீஷன் என்பவன் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடுகிறவனாய், தொடர்ந்து ஆண்டவருடைய வேலையை செய்கிறவனாய் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறான்? தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப 5 காரியங்களை பார்க்கிறோம். இப்ப 5 காரியங்களை பார்க்கும்போது நம்ம விசுவாசியா இருக்கணுமா, இல்ல சீஷனா இருக்கணுமா? சீஷனா இருக்காங்க. நம்ம சபைக்குள்ள வரும்போது நம்ம யாரும் எப்படி வருவது கிடையாது, சீஷனாய் வருவது கிடையாது. ஏசப்பாவை பெற்றுக்கொண்டே அப்படியே உடனே நம்ம சீஷர்களாய் மாறிடுவது கிடையாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரோடு இருக்கிற உறவு இன்னும் அதிகமாகி நம்ம பெற ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் எதை சொல்றாரு? சீஷர்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆனா அந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? விசுவாசிகளாய் இருந்தாங்க. அவங்க உண்மையான சீஷர்களாய் அவங்க இல்லை. சத்தியத்தை அறிங்கப்பா, சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கணும்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு வாசித்த வசனங்களை வாசிக்கும். அப்ப பாருங்க, ஏசப்பா தொடர்ச்சியாய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி பண்ணதான ஒரே காரியம், நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையான சீஷர்களா இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 14 வாசிங்க. லூக்கா 14:25-26 வாசிங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சரி,
இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சீஷனா எப்படி இருக்க வேண்டும் தொடர்ச்சியா ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாதொருவனும் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் என் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என் சீஷனா இருக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு போய் நம்ம எல்லாருடைய சண்டை போட்டு வந்துடலாமா? தாய் தகப்பன் கூட சகோதரர் கூட எல்லாரு கூடயும் சண்டை. ஏசாபாவுக்கு பின்னாடி போகப்ப எல்லாருமே வெறுப்பை நம்ம கக்கிட்டு நம்ம இருதயத்துல இருக்க எல்லா வெறுப்பையும் கொட்டிட்டு வந்துடலாமா? ஏசப்பா அதையா சொல்லி இருக்கிறாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு, இவங்க எல்லாத்துக்கும் மேல முதன்மையாக என்னைய நீ வைக்க வேண்டும். அப்படி நீ வைத்தினா எனக்கு நீ எப்படி இருப்ப? சீஷனா இருப்ப. அல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்க சொல்றாரு, நம்முடைய குடும்பத்தை நேசிக்க சொல்றாரு. ஆனா அதே சமயம் நம்முடைய குடும்பத்திற்கு மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய தகப்பன் தாய்க்கு மேலாக முதன்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இங்க ஏசப்பா சொல்ல வர. உடனே அவங்களை வெறுக்க சொல்லல, இவர்களை காட்டிலும் முதன்மையான அன்பு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு தர வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்ம தருவோமே ஆகில் நம்ம அவருடைய சீஷர்களா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது உறவினர்கள் அதே போல தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனா இருக்கும். அப்ப நமக்குள்ள சுய வெறுப்பு வர வேண்டும். சுய வெறுப்புனா என்ன? நமக்கு எதெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ, எதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பிரியமாய், ஒரு உணவா இருக்கட்டும், உணவின் பொருளா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி எதெல்லாம் நம்மளை அலங்கரித்துக் கொள்ளவோ, இல்லாட்டி எதெல்லாம் நமக்கு தேவையாய் நம்ம நினைக்கிறோமோ, அதுல எல்லாத்தையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் அவன் என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, அவன் சீஷனா இருக்க மாட்டான். இதே லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா 9:25, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப பாருங்க, இந்த உலகத்துல எல்லாத்தையும் தனக்கு ஆதாயமாய் அவன் எண்ணிக்கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து நஷ்டம் பண்ண, அதனால லாபம் என்ன? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, இந்த முழு உலகமே உங்களுக்கு இருந்தாலும் அதனால உங்களுக்கு லாபம் கிடையாதுப்பா. எல்லாத்தையும் நீங்க இருந்தாலும் விட்டுட்டு என் பின்னே வாங்க, என் மேல அன்பு வைங்க. முதன்மையாய் இயேசு கிறிஸ்துவை முதன்மையாய் வைக்கிறவன் மாத்திரமே எப்படி இருக்கிறான்? சீஷனாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, லூக்கா 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்ப ரெண்டாவது முதல் காரியம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? தன் ஜீவனை வெறுக்காதவன் சீஷனா இருக்க மாட்டான்னு சொன்னார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனா இருக்க மாட்டான். அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு? சிலுவையை சுமக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இல்லாட்டி ஆண்டவர் நம்முடைய சீஷர்களா எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த சிலுவை எப்படிப்பட்ட ஒரு சின்னமா இருந்தது முற்காலங்கள்ல? அது ஒரு சாபத்தின் சின்னம், அது ஒரு அழிவின் சின்னம். அதை பார்த்தாலே ஒரு மரண ஓலம் கேட்கக்கூடியதான ஒரு சின்னமாய் காணப்பட்டது. அப்ப ஏசப்பா அந்த சிலுவையில அவர் ஜீவனை விட்டதுக்கு பிறகு அதே சாபத்தின் சின்னம், அதே மரணத்தின் சின்னம் நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் சின்னமாய், நம்ம பாவங்களை நீக்கின ஒரு சின்னமாய், நமக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை தருகிற ஒரு சின்னமாய் காணப்படுகிறார். ஏசப்பா என்ன சொல்றாரு? என்னை போல நீங்க என்ன பண்ண வேண்டும்? அந்த சிலுவையின் பாதையில் நீங்க பின் செல்ல வேண்டும். அப்படி நீங்க செல்லாட்டி நீங்க எனக்கு சீஷர்களா இருக்க மாட்டீங்க. நீங்க எனக்கு சீஷர்களா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் என்னென்ன பாடுகளுக்குள்ளாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக, ஏசப்பா சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் இவ்வளவு பாடுகளுக்குள்ள போனார். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தான் இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக போனார். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நான் மழை இடிக்குது, நான் மழை பெய்யறதுக்குள்ள நான் விட்டுறேன். மூன்றாவது காரியம் லூக்கா 14ஆம் அதிகாரம்
33ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் இயேசு என்ன சொன்னாரு? நம்ம விசுவாசிக்கும் சீஷருக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தா முதல் காரியம் இயேசு சொன்னாரு, தன் 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 ஜீவனை வெறுக்காவிட அவன் எப்படி இருக்க மாட்டான்? சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமக்காவிட அவன் எப்படி இருக்க மாட்டான்? சீஷனா இருக்க மாட்டான். அடுத்து பார்க்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிடில் அவன் எப்படி இருக்க மாட்டான்? சீஷனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் மேல நமக்கு ஒரு வெறுப்பு இருக்காது. அல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது, இதெல்லாம் ஏசப்பா வாயின் மூலமாக வருகிற வார்த்தைகளை நம்ம தெளிவாய் வாசிக்கணும். எல்லாம் எளிமையில் இருக்கலாமா? எல்லாம் எளிமையில் இருக்கலாம். நான் வேகமாகி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா மழை வர்றதுக்குள்ள தேங்க்யூ ஜீசஸ். அப்ப இந்த மாலை வேளையில ஒரு நாள் நம்ம ஒரு விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆகில், நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே என்னை ஒரு சீஷனா மாற்றுங்க, என்னை ஒரு சீஷனா என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், எனக்கு உண்டான யாவற்றையும் வெறுக்காத சீஷனாய் இருக்க மாட்டார். இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்துக் கொண்டவர்களாய் ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சன்னிதானத்துக்குள்ளாக நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே ஒரு விசுவாசிக்கும் ஒரு சீஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு காட்டி, ஆண்டவரே நாங்கள் இன்னும் விசுவாசியை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆகில், ஆண்டவரே எங்களை ஒரு விஷயாய் நீர் மாற்றுவீரார். ஆண்டவரே ஒரு சீஷனாய் மாற்றுவீரார். அதற்கு எங்களே தங்களைத்தாங்களே வெறுக்க, ஆண்டவரே சிலுவையை எடுத்துக்கொள்ள, எனக்கு உண்டான யாவற்றையும் மேல ஒரு வெறுப்பு எங்களுக்கு உண்டாக என் தேவன் தாமின் உதவி செய்வீரார். மாலை நேரத்தில் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இங்க கூடியிருக்கிறதான ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்கள் குடும்பங்களை நீரே துணையாயிருந்து, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீரே துணையாயிருந்து, கூடவே இருந்து நீரே வழி நடத்துவீராக. தகப்பனே அதை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த மலை எச்சரிப்பு நாட்கள்ல எந்த விதமான சேதங்களும் எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே நடக்கக்கூடாது. ஆண்டவரே ஓட்டு வீடுகளிலோ குடிசை வீடுகளில் இருக்கிறவங்களுடைய உன்னத பாதுகாப்புகளை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தகப்பனே நீரே அவங்க ஜீவன்களை பாதுகாத்துக் கொள்வீரார். ஆண்டவரே இந்த மலை வெள்ளங்கள் எந்த சேதமும் ஏற்படுத்தாதபடி இந்த மலை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகி மாத்திரம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்க போக்கி வரத்தி ஆசீர்வதி. இந்த மழை நாட்கள்ல எந்த விதமான நோய்களோ பலவீனங்களோ ஆண்டவரே எங்க பயணங்களை எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாதபடி உம்முடைய இரத்த கோட்டைகளை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.